சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இதில் நம்ம டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த டிசம்பர் மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதமாக வருது. இந்த மாதத்தில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் முதல்ல குரு பகவான் வக்ரகதியில் அதாவது காலபுருஷத்திற்கு 4ஆம் பாவம் கடகத்தில் நிற்கிறார். கேது பகவான் முழுவதுமே சிம்மத்தில் நிற்கிறார். புத பகவான் ஆரம்பத்தில் இந்த துலாவில் நிற்கிறார். சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறது. சனி, ராகு ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் இருக்குது. இப்படித்தான் இந்த மாதத்தினுடைய முதல்ல கிரக நிலைகள் ஆரம்பிக்குது. முதல்ல நடக்கக்கூடிய பிளானட்டரி டிரான்ஸ்மிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025 சனிக்கிழமையில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு மாறுறாரு விருச்சிகத்திலேருந்து. அதே மாதிரி புத பகவான் துலா ராசிலேருந்து விருச்சிகத்துக்கு மாறுறாரு, அதே தினத்திலே மாறுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. சூரிய பகவான் விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு. அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக அது அமையுது. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, இந்த மாதம் 21ஆம் தேதி டிசம்பர் 21, 2025 ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்ரகதியில் சொல்லக்கூடியதான குரு பகவான் அவர் பின்னோக்கி சென்று மறுபடியும் அவர் எதில் போய் சேர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. மிதுன ராசிலேருந்து தான் இப்போ அவர் கடகராசிக்கு வந்தார். மறுபடியும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கார் இல்லையா? அப்போ அவர் கடகராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி சென்று விடுகிறார். இது ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக வருதுங்க. இது வக்ர பயிற்சி அப்படின்னு பேரு. இந்த வக்ர பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க. சரியாக டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நடக்குது. அந்த தினம் ரொம்ப சிறப்பாக அந்த குருவினுடைய மாற்றம், குரு வக்ர பயிற்சி ஏற்படுது. அடுத்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் முறையே 2 கிரகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுறாங்க அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. வாங்க, இந்த மாதம் எப்படியான மாதம், உங்களுடைய ராசிக்கு எப்படியான நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025ற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. அதாவது டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு அமோக நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருந்தார். இப்போ அவர் அதிசாரமாக போயிட்டு இருந்த காலம்தான் அது. அவர் அதிசாரத்தை அப்படியே விட்டுட்டு வக்ரம் அப்படியே ரிவர்ஸ் கியர் எடுத்துட்டார். அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு என்ன பண்ணிட்டாரு, அஷ்டமஸ்தானத்துலேருந்து மாறி உங்களுடைய 7ஆவது பாவத்தில் கலத்தன ஸ்தானத்தில் அப்படியே சாஷ்டாங்கமாக உட்காந்துட்டார். அப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, நல்ல பலன்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முற்பகுதி பிற்பகுதின்னு இதை 2ஆக பிரிச்சுங்க. முற்பகுதியை விட பிற்பகுதியில் ரொம்ப நல்லதுகள் அதிகமாக நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் பாவத்தில் அநேக கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது. இந்த எல்லா கிரகமும் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்துடுது. பூர்வ வரைக்கும் உங்களோட ராசியாதிபதியும் குருவும் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் அவருடைய லுக்கு விடுறார், பார்வை பார்க்குறார். அந்த பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கறதுனால தன்னம்பிக்கை, நல்ல செயல்பாடுகள், அமோக வளர்ச்சிகள், ஒரு காரியத்தில் ஒரு பரிபூர்ணமான வெற்றி, இந்த வெற்றியின் மூலமாக ஒரு திருப்தி, மனதிற்கு நல்ல சந்தோஷம், உடல் ஆரோக்கியம் போன்ற எண்ணற்ற நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்க போகுதுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அதில் வர்றது சூரிய பகவான் 16ஆம் தேதி இருக்க வராரு. அதுக்கு முன்னாடி செவ்வாயை உட்காந்துறாரு 6ஆம் தேதியே. அந்த சூரிய பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் பாவத்திற்கு உடையவர். 9ஆம் பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாக்யஸ்தானம் அப்படின்னு பேர். தந்தையாரை குறிப்பது, தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது, நல்ல காரியத்திலே சித்தி, ஒரு பொட்டன்சியலை தரக்கூடியது, ஒரு நல்ல ஒரு ஒரு சித்தியை தரக்கூடியது 9ஆம் பாவம். அவருக்கு உடையவர் உங்கள் ஜென்மஸ்தானத்துக்கு வரார் முதல்ல. அடுத்தது யாரை பார்க்குறோம்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, பாக்யஸ்தானாதிபதியும் சேர்ந்து ஜென்மஸ்தானத்தில் உட்கார்றாங்க. அப்படி பாருங்கள், அமோக வளர்ச்சிகள் உண்டு. அப்போ பாக்யஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான், விரயஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். அவர் உட்கார்றாரு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா சுக்கிர பகவான், அவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 6ஆம் பாவத்துக்கும் உதவர். அடுத்ததாக லாபஸ்தானத்திற்கும் உடையவர். லாபஸ்தானம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா லாபஸ்தானம்ங்கிறது
ரொம்ப முக்கியமானது. அதுக்கு உடையவரும் இந்த சுக்கிர பகவான் தான். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா புத பகவான் 7ஆம் அதிபதியாகவும் உங்களுடைய 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானத்திற்கு உடையர் ஆகிய 7 கிரகங்களுடைய சேர்க்கை அந்த ஜென்மஸ்தானத்திற்கு வருது. கூடுதலாக உங்கள் சுகஸ்தானாதிபதியும் ஜன்மஸ்தானாதிபதியமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமோக வளர்ச்சிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. இஷ்ட காமியார்த்தங்கள் சித்தியாகும். ரொம்ப நாளாக அவங்க மனசில் நினைத்து கொண்டு இருக்கக்கூடியதான பிரார்த்தனையை கைகூடும். அமோக வளர்ச்சிகள், நல்ல ஒரு காரியத்திலே ஒரு செழுமையான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுங்க. குழந்தை பாக்கியம், சம்பள உயர்வுகள், உத்தியோகத்திலே நல்ல வளர்ச்சிகள், அமோகமான வளர்ச்சிகள், கடன்கள் நிவர்த்தி அடைவது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதனால் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த செலவுகளை குறைக்கணும். சிவபெருமானை வழிபாடு செய்யணும். அதை செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.